கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையின் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 91:10. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அருமையான வாக்குத்தத்தம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எவ்வளவு பொல்லாப்புகள், வாதை நோய்கள், வாதிக்கின்ற நோய்கள் தான் வாதை நோய்கள் மற்றும் தீமைகள் என்று சொல்லி இந்த பூமியில இது பெருகிக் கொண்டே இருக்கின்றது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்ம பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவரை தேடி ஏராளம் திரள் ஜனங்கள் நோயிற்றவர்களாக, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களாக, பலவிதமான பாடுகள் மத்தியில வந்து அவரிடம் சுகம் பெற்றார்கள், அற்புதம் பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இவைகளையெல்லாம் எழுதுவோமானால் எழுதுவதற்கான பேப்பர், அதான் நோட்டு, இதெல்லாம் வந்து இந்த உலகம் கொள்ளாது என்று சொல்லி சுவிசேஷ பகுதியில் கடைசியில் எழுதியிருக்கின்றது. அப்படியானால் அப்போவே பார்த்திங்கன்னா எவ்வளவோ நோய்களோடு பிரச்சனைகளோடு மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த நாட்களில் அது இன்னும் ஏராளமாய் பெருகி இருக்கின்றது. எத்தனையோ நோய்களுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை, குணமாக்கத்தக்கதான மருந்து கண்டுபிடிக்கலை, வருவதை தடுப்பதற்கான தடுப்பு மருந்தும் கண்டுபிடிக்கலை. அப்படி தீமைகள், வாதைகள் பெருகி இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு நேராக வருகின்றது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு எதிர்பார்த்திராத இல்லையா பொல்லாப்புகள். ஏதோ ரோட்ல போறாங்க, நடந்து போறாங்க, அவங்க பாட்டுக்கு ஒன்றுமே சரியான பகுதியில் நடந்து போறாங்க. ஆனால் கூட வந்து தப்பா ஓட்டிட்டு வந்து ஒரு காரோ பஸ்ஸோ லாரியோ அவங்க மேலே அடிச்சுட்டு போனா பாருங்களா, அந்த ஸ்பாட்லேயே அப்படிப்பட்டவங்க மரித்து போயிடுறாங்க. பொல்லாப்பு நினைத்திராத நேரத்தில் வந்து வாரி கொண்டு போகுது. இப்படி பலவிதமான பொல்லாப்புகள் உலகத்தில் இருக்குது. ஆனால் இதன் மத்தியில் நாம் கர்த்தரையே நம்பி, அவரையே சார்ந்து, அவருடைய கிருபையவே நம்ம நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இப்ப யாருக்கு பொல்லாப்பு நேரிடாது, யாரை வாதை அணுகாது என்றால், உன்னதமான கர்த்தரை தாபரமாய் கொண்டிருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அருளி செய்கின்றார். கர்த்தரையே தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் உன்னதமான கர்த்தரை நாம் தாபரமாய் கொள்ளுவோம், நம்முடைய அடைக்கலமாய் கொள்ளுவோம். இந்த சங்கீதத்தின் முதல் வசனமே பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய மறைவுக்குள்ள, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள வந்துட்டாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதான் ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அல்லவா வேதத்துல. அது வரைக்கும் மோவாபியர் தேவனுக்கு அருவருப்பானார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் என்றைக்கு இந்த ரூத்து உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாக என்றைக்கு தன் மாமியோடு, நகோமி ஆகிய தன்னுடைய மாமியாரோடு அவள் வந்தாலோ, உன் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள வந்தாலோ, அப்பொழுது அவளை பின்தொடர்ந்து வந்த சாபம் நின்று போனது, பொல்லாப்பு நின்று போனது, வாதை நின்று போனது. அவளுக்கு என்ன பொல்லாப்பு? அவளுடைய கணவன் மரித்து போனான், அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது 10 வருடங்கள் ஆகியும். அப்படி என்றால் உன்னதமானவுடைய மறைவுக்குள்ள வந்த உடனே, உன்னதமான கர்த்தரை தன் தாபரமாய் கொண்ட உடனே, தலைமுறையாக தொடர்ந்து வந்த மோவாபிய வம்சத்தில் தொடர்ந்து வந்த சாபம் அவளை தொடாத படிக்கு, ரூத்தை தொடாத படிக்கு அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஒரு ஆசீர்வாதமான சந்ததி அவள் வயிற்றிலே உருவாக துவங்கியது. ரூத்தின் வயிற்றிலே ஓபேத் என்கிற நபர் பிறந்தார். ஓபேத்தின் மகன் ஈசாய்,
இவர் தாவீதின் தகப்பன் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் பாருங்களேன், அப்போ அவரை தாபரமாய் கொண்டு வரும் பொழுது ஒன்று நிச்சயம், உங்களை பின்தொடர்ந்து வருகின்ற சாபத்திற்கு முற்றுப்புள்ளி, அதை தடை கட்டப்படுகின்றது. அது வரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த பொல்லாப்பு, வாதை, சாபங்கள் அப்படிப்பட்டவைகள் எல்லாம் நின்று ஆசீர்வாதம் உங்களை தொடர ஆரம்பிக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த உலகம், இந்த மாம்சம், அதனுடைய இச்சைகள், பிசாசு இவைகள் தருகின்ற சிற்றின்பங்கள் இவைகளிலே மயங்கி லயித்து நாம் தேவனுடைய உன்னதமான கர்த்தருடைய மறைவுக்குள்ள இருந்து வெளியே நீங்கள் வந்து விடாத படிக்கு உங்களை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளுங்கள். அவருடைய நிழலிலே, அவருடைய மறைவிலே நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதம் அது நமக்கு போதுமானது. பிரியமானவர்களே, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. அவரே உங்களுக்கு தாபரமாக, அடைக்கலமாக, மறைவிடமாக, இல்லையா கண்மலையாக கர்த்தரே நம்மை மறைத்து பாதுகாத்து கொள்ளுவார். அவர் தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவில் மறைத்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? சங்கீதம் 91 ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அதை நாம் பிடித்து கொள்ளுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த வாக்குத்தத்த வசனத்தின்படி பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, இதோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இதோ பொல்லாப்பு வந்துவிடுமோ, வாதை தொட்டு விடுமோ என்றெல்லாம் பயந்து பயந்து வாழ்கின்ற ஆண்டவர் இந்த வாழ்க்கையிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் உம்மை தாபரமாக்கி கொள்ளட்டும், உன்னதமான கர்த்தரை சார்ந்து கொள்ளுவார்களாக. இதோ உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் உண்டாகிய பாதுகாப்பு ஆண்டவரே அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.